தமிழ்நாட்டுல வாழ்ற அனைத்து சொந்தங்களுக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு யார்கிட்டயும் எதுவும் கேட்டு பழக்கம் இல்ல. முதல் முறையா உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஒதுக்க சொல்லி கேட்க போறேன். எப்படி தர்மம் தலைக்காக்கும் நம்ம சொல்லுவோமோ, அதே மாதிரி நீங்க கொடுக்க போற இந்த 10 நிமிஷம் உங்க குடும்பத்தாருக்கும், உங்க சந்ததிகளுக்கும் நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். 2026 எலெக்ஷன் ஆரம்பிக்க போகுது. எப்படி ஒரு வியாபாரி தன்னோட வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைப்பானோ, அதே மாதிரி அரசியல்வாதிகளும் அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது அரசியல்வாதிகளை பத்தி, அரசியல் கட்சிகளை பத்தி பேசுற ஒரு வீடியோ இல்ல. இது முழுக்க பொதுமக்களுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் வீடியோ தான். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கும் நடந்திருக்கும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நடந்திருக்கும். ஒரு குடும்பம் நல்ல பேரும் புகழுமா வாழ்ந்துகிட்டு இருக்கும். நல்ல வருமானம், மரியாதை, அந்த ஊரே அவங்கள பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அந்த குடும்பம் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க நல்ல விஷயங்களை சொல்லி வளர்த்துருப்பாங்க, நல்ல பண்பாடா குடும்பத்தை கொண்டு போயிருப்பாங்க, சரியா வழி நடத்திருப்பாங்க. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு பொறாமை இருக்கும். எப்படா இந்த குடும்பம் இவங்க நல்லா இருக்காங்க, நம்மளால நல்லா இருக்க முடியலையே அப்படின்னு. அப்போ அந்த குடும்பத்துல ஒரு புதுசா யாராச்சும் ஒரு மெம்பர் உள்ள வர்றாங்கன்னா, அப்ப அவங்க என்ன முயற்சி பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்கள வச்சு அந்த குடும்பத்தை சீரழிக்க பார்ப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வராங்கன்னா, அவங்களுக்கு அந்த குடும்பத்தோட ஹிஸ்டரி தெரியாது. அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கும், எவ்வளவு ஒழுக்கத்தோட இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம். அப்போ அவங்கள குழப்பும் போது, இப்போ புருஷனுக்கு மரியாதை இல்லை, உன்னோட புருஷனோட அண்ணன் தான் எல்லாம் பாத்துக்கிறாரு, உங்க மாமனார் தான் எல்லாம் பாத்துக்கிறாரு அப்படின்னு அவங்களை உசுப்பிடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நம்ம நல்லதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா அவங்க அந்த குடும்பம் நாசமாகிறதுக்கு சொல்றாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு புரியாது. அவங்க பேச்சு கேட்டுட்டு வீட்டுல போயிட்டு தகராறு பண்ணி கடைசியில அந்த குடும்பம் ரெண்டாயி அந்த வளர்ச்சி கெட்டு போய் எல்லாமே சிதைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நிம்மதி வந்துடும். இது ஏன் நான் சொல்றேன்னா, இது எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க, பார்த்து இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க உங்க போன் எடுத்து ChatGPT கிட்ட ஜஸ்ட் நீங்க கேளுங்க, தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே வேணாம். ChatGPT எந்த அரசியல் கட்சி காசு கொடுத்து நடத்துறது இல்லை. அது இருக்கிற எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்தியாவில இன்னைக்கு ரொம்ப வேகமா வளர்ற முதல் மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு. இது நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ எலெக்ஷன் வரும்போது நீங்க ஓட்டு போடுறது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகனா, இந்த ஆட்சி மாற்றம் இப்ப தேவையான்னு நீங்க யோசிக்கணும். அதை யோசிக்காம நீங்க எடுக்க போற முடிவு உங்களை ரொம்ப பின்னோக்கி தள்ளிடும். உங்களுக்கு சில கட்சிகள் பிடிச்சிருக்கும், அதுக்காக நீங்க ஓட்டு போடணுமா? பிடிச்சிருந்தா இருக்கட்டும், நல்ல விஷயம். சில பேருக்கு ஏடிஎம்கே பிடிக்கும், சில பேருக்கு டிஎம்கே பிடிக்கும், சில பேருக்கு சீமான் அவரோட நாம் தமிழர் பிடிக்கும், சில பேர் விஜய் கட்சி பிடிக்கும். எல்லாருக்கும் இருக்கு. இது மாதிரி எல்லா கட்சியில எல்லாரும் விரும்புறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா அவங்கள ஆட்சியில கொண்டாந்து வைக்கணும்னு நினைக்கிறது இப்ப சரியான நேரமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். ஒருவேளை நம்ம தமிழ்நாடு வறட்சி பாதையில போகல, ஒரு மோசமான நிலைமையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா ஆட்சி மாற்றம் தேவைதான். ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எந்த அளவுக்கு அதுக்காக ஆராய்ந்திருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்திருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாடோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. அதை பண்ணிட்டு நீங்க முடிவெடுங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால தான் நமக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தெரியல. இதே நீங்க நார்த் சைட்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பத்தி கேட்டு பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இப்ப நான் சில வீடியோ உங்களுக்கு காட்ட போறேன். ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், கடகடன்னு போயிடும். இது எல்லாமே தமிழ்நாட்டில் எடுத்தது இல்லை. இது எல்லாமே நார்த் சைட்ல அவங்க ஹிந்திக்காரங்க எடுத்தது. தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளருது, எப்படி இருக்குன்றது சொல்றாங்க.
அந்த வீடியோ பாருங்க, திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு காலத்துல மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சி பாகிஸ்தானோட வளர்ச்சியுடைய அதிகமா இருந்தது. ஆனா இப்பொழுது பாகிஸ்தானுடைய வளர்ச்சி 69% தான் இருக்கு. ஆனா இன்னொரு மாநிலமும் மொத்த பாகிஸ்தானுடன் வளர்ச்சியோடு அதிகமா வளர்ந்திருக்கு. அதுதான் தமிழ்நாடு. பாகிஸ்தானோட முழு வளர்ச்சியும் $397 பில்லியன் இருக்கு. அதே நேரத்துல தமிழ்நாடோட வளர்ச்சி $419.5 பில்லியன் வளர்ச்சியா இருக்கு. இந்தியாவை ஆளுவது பிஜேபி. ஆனா தமிழ்நாடோட வளர்ச்சி மிக அதிகமாக வளர்ந்திருக்கு. கடந்த வருடம் இந்தியாவோட வளர்ச்சி 6.4 ஆக இருந்தது. அதே நேரத்துல தமிழ்நாடோட வளர்ச்சி 11.19% வளர்ந்திருக்கு. ஏன் தமிழ்நாடு இவ்வளவு வேகமா வளருது? 2022 2024 வரை தமிழ்நாடு கவர்மெண்ட் UAE, சிங்கப்பூர், ஜப்பான், அமெரிக்கா, ஸ்பெயின் நாடுகளை தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு முயற்சி எடுத்துள்ளது. 3 வருடத்தில் 10 லட்சம் கோடி மதிப்புள்ள முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்துள்ளது. 35 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கொடுத்துள்ளது. இது வெறும் எழுத்து மூலமாக இல்லாம 77 விழுக்காடு நடைமுறைக்கு வந்துள்ளது. எல்லா நாட்டு பெரிய நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிற்சாலையை நிறுவுகிறார்கள். தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சென்ற UK and ஜெர்மன் நாடுகளுடன் இந்த ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு உள்ளார். இதுக்கு அனைத்துக்கும் காரணம் தமிழ்நாடு நன்றாக அறிந்துள்ளது தொழிற்சாலைகள், வர்த்தகம் நாட்டை உயர்த்தும் என்று. இது வெறும் பேச்சுவார்த்தையில் இல்லாமல் நடைமுறையும் படுத்துகிறார்கள். இதனால் தான் தமிழ்நாடு மிக வேகமாக முன்னேறுகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு இந்தியாவுடைய முதல் $1 trillion மதிப்பை அடைய போகிறது. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொடுக்கும் இலவச படிப்பு, மதிய உணவு, இலவச சைக்கிள், புத்தகங்கள் இதுபோல் பல உதவிகள் செய்வதால் தமிழ்நாட்டின் படிப்பு வளர்ச்சி 49% உயர்ந்துள்ளது. மொத்த இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 21 தான். தமிழ்நாடு இந்தியாவுடைய முதல் $1 trillion மதிப்பை அடைய போகிறது. இந்தியாவையே மாற்றி வைக்க போகிறது. மு.க. ஸ்டாலின் அவர்களின் UK, ஜெர்மன் சென்ற முயற்சி பலன் அளித்துள்ளது. 720 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்கள் இட்டுள்ளனர். இதனால் பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மிகப்பெரிய நிறுவனங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிற்சாலைகளை நிறுவுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 400க்கும் மேலான தொழிற்சாலைகள் உள்ளன. இதனால் தமிழ்நாட்டை சவுத் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் என்று அழைக்கிறார்கள். Tamil Nadu has always been a land of rich cultural and intellectual heritage. In modern times, its richness is enhanced multifold by its shining progress in industry, agriculture and services. It is also contributing to all-around progress and prosperity of India. Under the leadership of Thiru Stalin, Tamil Nadu has become one of the most business-friendly states in the country. Therefore, I have every reason to believe it will soon become a $1 trillion economy. இப்போ நாம செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. நார்த் சைட்ல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி தமிழ்நாடு வளருது அப்படின்னு. இதை நாம பண்ணணும், நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ்நாட்டுல தப்பே நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா இல்ல. நம்ம சொர்க்கத்துல வாழல, நம்ம வாழ்றது உலகத்துல வாழ்றோம். தப்பு இருக்கும், நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா எவ்வளோ தவறுகள் நடக்குது, எவ்வளவு வளர்ச்சி இருக்கு, அதை தான் நம்ம பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு 80% வளர்ச்சி இருக்கு, 20% தவறுகள் நடக்குதுன்னா மத்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அந்த அளவுக்கு எல்லாம் மோசமா இல்லாம இல்ல, தவறுகள் நடக்குது. அதே 80% ரொம்ப தவறுகள் நடக்குது, 20% தான் வளர்ச்சி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆட்சி மாற்றம் தேவைதான். டெஃபினட்டா அதை மாத்தி தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கான்றத நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்க ஓட்டை நீங்க முடிவெடுங்க யாருக்கு போடணும்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம தமிழ்நாடு ரொம்ப அறிவாளிகள்
நிறைந்த ஒரு உண்மையாவே வந்து ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு மாநிலம் தான். நீங்க எல்லாரையும் எடுத்து பாருங்க. நீங்க வந்து பெரியார்ல இருந்து சுந்தர் பிச்சை வரைக்கும் நீங்க அது என்ன சொல்றது கண்டினியூவா போய்கிட்டே இருக்கு. அவ்வளோ அறிவாளிகள், அவ்வளோ புரட்சிகள் செஞ்ச நாடு தமிழ்நாடு. அது மட்டும் இல்ல, இப்போ பெரியாருக்கு அப்புறமும் முன்னாடியும் பாருங்க. சரியா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு கட்சியை பத்தி பேசணும்னா அவங்கள தாக்கி பேசாம, அவங்கள காமெடி பண்ணி பேசாம, அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் யாரும் பண்ண மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதே எக்ஸாம்பிள் தான். இப்போ விஜய் கட்சியில இருக்கிறவங்கள வந்து ஒரு காமெடியா பேசுறது வேணான்ற. அது பண்ணா அந்த கோவத்துல அந்த ஓட்டு வந்து அவங்க வந்து அந்த கோவத்துக்கு பயன்படுத்துவாங்க தவிர அதோட பாதிப்பு அவங்களுக்கு புரியாது. சோ எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவங்களும் நம்ம சொந்தம் தானே, அவங்களும் நம்ம குடும்பம் தானே. அப்போ அவங்களுக்கு சொல்லி விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன். இந்த மாதிரி முயற்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சி பத்தி பேசி என்னென்ன நடக்குது, எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு இது வரைக்கும், அதை பத்தி பேசி மக்களுக்கு புரிய வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களை வந்து மற்றவங்கள நம்ம வந்து காமெடி பண்ணி பேசுறதோட 2 விஷயம் தான். ஒண்ணு, காமெடி பண்ணி யாரும் பேசாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி பாதை எப்படி போயிட்டு இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. அதே மாதிரி மற்றவங்க யாராச்சும் நம்மள காமெடி பண்றாங்க அப்படின்னா நீங்களும் கோவப்படாதீங்க. கோவப்படாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து கோவத்துல நீங்க எடுக்க போற முடிவு உங்க குடும்பத்தை பாதிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஒரு ஓட்டு 5 வருஷம், அந்த 5 வருஷம் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் வரப்போற பாதிப்பும் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சோ அதனாலதான் தயவு செஞ்சு இந்த ஒரு ஓட்டு கோபத்துக்கு யூஸ் பண்ணாம உங்க குடும்பத்துக்கு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். நன்றி. அண்ணா வாங்க, அண்ணாச்சி வாங்க, தம்பி வாங்க.